காவேரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து 12 lakh ரிபேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது ரியலாகவே கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது என்னென்னா, SBI உடைய ரிசல்ட் வந்திருக்கு, அந்த ரிசல்ட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. Cauvery Business.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு குறிஞ்சியோட லைவ் மீட் இருக்குது. இன்றைக்கி காலையிலையும் அந்த மீட்டிங் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடுத்த வாரம் நடக்கிற மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கிறது Cauvery Business.in வெப்சைட்டை பாருங்கள், அந்த வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக கிடச்சிட்டே இருக்கும். முக்கியமாக நாங்கள் பேசுகிற ஷேர்ஸ் பற்றின கூகுள் ஷீட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அதில் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 12 லட்சம் அப்படிங்கிற இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, 7 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக மாற்றிருக்காங்கல்ல, இது வந்து நிறைய வகையில் மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இப்போ இருக்கிற சினாரியோ பேஸ் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது, அதில் நிறைய ஸ்லாப் இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ரெப்போ ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பயங்கரமாக அடி வாங்குது. அதாவது டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு, 87 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த 12 லட்சம் அப்படிங்கிறது அதிலிருந்து நமக்கு என்ன ரிபேட் வருதோ அந்த அமௌண்ட் இமிடியேட்டாக மக்கள் மத்தியில் கன்சப்ஷனுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்குமா? உடனே போயிட்டு எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா? அது கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை நம்ம டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணி ஆகணும். மக்களுக்கு ஒரு ரிபேட் கிடைக்கிது, இல்லாட்டா ஒரு சேவிங்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆகும், உடனே கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் அது வரப்போகுது. மேபி நெக்ஸ்ட் 1 இயரில் அது மக்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப குறைச்சி பர்சன்டேஜாக இருக்கும். ஃபினான்ஷியல் லிட்ரஸியே இல்லாதவங்க அண்டு செலவு பண்ணலாம். அது அந்த பர்சன்டேஜ் ரொம்ப ஃபியூவாக தான் இருக்கும். ஆனால் எதை இவங்க ப்ரைமாக பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த டேக்ஸ் பேயிங் அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் கடன் இருந்தால் அதை குறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாம் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் அதை குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைய போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ளோட்டிங் ரேட்டில் வாங்கியிருந்தாங்கன்னா. அதனால் இப்போ ஹை ரேட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்க லோனெல்லாம் குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அப்புறம் சேவ் அண்ட் இன்வெஸ்ட். ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கவங்க சேவிங் மட்டும் பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட்டும் இன்வெஸ்ட்டும் பண்ண செய்வாங்க. ஸோ அது நிச்சயமாக நடக்கும் அதுவும். அண்டு அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரீபேமெண்ட் ஆஃப் லோனு, நெக்ஸ்ட்டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறமேல கடைசி தான் ஸ்பெண்டிங்காக இருக்கும். அது ஒரு மைனர் பாப்புலேஷன் தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய பார்க்குறோம் நம்ம இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் அண்ட் அதர் திங்ஸ், நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க இன்ஃபர்மேஷன். எப்போது ரியல் வெல்த் அப்படின்னா சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரியல் செக்யூரிட்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறனால அதை தான் நிறைய பேர் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இது ஒரு பெரிய கொஸ்டின் தான். கன்சம்ஷனை போய் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். அப்சல்யூட்லி அது கரெக்ட் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஒரு பாஸ்ட் ஒரு 8 குவார்ட்டர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அந்த டாப் கன்சம்ஷன் அந்த ஃபோக்கஸில் இருக்க அந்த செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எய்தர் இட் இஸ் நெஸ்லேயாக இருக்கட்டும், இல்லாட்டா யூனிலீவர், இல்லாட்டா டாடா கன்சியூமர்ஸ் ஆர் கோட்ரேஜ், இல்லாட்டா மேரிகோ, அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, ரூரல் ஏரியாஸில் ஸ்பெண்டிங் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது க்ரோத்தும் இருக்குது. ஒரு 8 குவார்ட்டர்ஸாகவே பார்க்கலாம். இந்த அர்பன் ஏரியாஸில் அது டிக்ளைன் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இந்த அர்பன் ஏரியா பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2/3 ஆஃப் த கன்சம்ஷன், 1/3 ஆஃப் த கன்சம்ஷன் தான் ரூரல் ஏரியாவிலேருந்து வருது. அண்ட் மொரோவர் ரூரல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நான் டேக்ஸ் பேயர்ஸ் தான் நிறைய பேர். அண்ட் அதனால் இந்த 12 லட்சம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலுக்கு பெனிஃபிட் கிடைக்க போகிறதில்ல. ஸோ யாருமே 12 லட்சம் ரூபா லெவலுக்கு ஹியூஜ் பாப்புலேஷன் அங்கே இருக்க போகிறதில்ல. எல்லாருமே அர்பன் சென்டர்ஸ்லாம் இருக்க போகிறாங்க, மோஸ்ட் ஆஃப் தம். அதனால் இம்மிடியட்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகாது, அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு போய் சேராது அப்படின்னா. அதனால உடனே கன்சம்ஷனை இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. அன்லஸ் அந்த கன்சம்ஷன் அர்பன் ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆனால் தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஒன் மோர் ஃபேக்டர் இந்த இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கம்பெனிஸ்லாம் சொன்ன பாருங்கள், இந்த பிராண்டடு அண்ட் லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா
இவங்களுக்கு நிறைய காம்படிஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க மட்டும் ஒரு பெரிய டாமினேட்டிங் பிளேயர்லாம் கிடையாது. இப்போ நிறைய ஸ்மாலில் வந்து ரீஜனல் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நிறைய ஃபைட் கொடுத்துட்ருக்காங்க. அண்டு பெட்டர் ப்ராடக்ட்டும் சீப்பர் ப்ராடக்ட்டும் கொடுக்க முடியுது அந்த லோக்கலைஸ்டு மார்க்கெட்டில். அதனால் அவங்க தான் நிறைய டாமினேட் பண்ணிவிட்டு இவங்களுடைய மார்க்கெட் ஷேர்லாம் பிடிங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இவங்கள உடனே இந்த லிஸ்டட் கம்பெனியோட கன்சம்ஷன் பேட்டர்ன் உடனே இன்க்ரீஸ் ஆகணும் எதிர்பார்க்குறதும் தப்புன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே. ஸோ இந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கன்சம்ஷன் வந்து உடனே போய் இன்க்ரீஸ் பண்ணாதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து இதுதான் நிச்சயமான உண்மைன்னு சொல்லலாம். அப்புறம் மொரோவர் டெஃபினட்டாக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமு. அண்ட் மேபி எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 quarters முடிஞ்சோன்னு தான் இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான். அண்ட் அப்போனா 27க்கு வந்துட்டோம் நம்ம. இனிமேல் ஃபினான்ஷியல் இயர் 27 பற்றி தான் பேசணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்பர்டன் டிமாண்டு இருக்கும். அப்புறமேல் தான் அந்த க்ரோத்தே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். இந்த எஃப்எம்சிஜி செக்டாரில் வந்து க்ரோத் பார்க்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27 ஆகிடும். 100% இதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அதனால் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பூஸ்ட் கிடைக்கும். ரீபேமெண்ட் ஆஃப் லோனுக்கும் நிறைய இது இருக்கும். அந்த டிஃபால்ட் பர்சன்டேஜ் பாருங்கள், அந்த என்னோட பாரோவர்ஸ்க்கு அது குறையிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. ஓகே. இந்த சேவிங்ஸை வச்சு அவங்க இதை டிஃபால்ட் ஆகாமல் அவங்க லோனை ரீபே பண்ணுறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லோனை ரீபே பண்ணுறது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பிரச்சனை என்ன தான் சார், இப்போது இந்த ஜிஎஸ்டி எல்லாம் ஹையாக இருக்கிறதுனால அப்பர் மிடில் கிளாஸில் இருந்தவங்களே இப்போ கிட்டத்தட்ட லோவர் மிடில் கிளாஸ் மாதிரி மாறிட்டாங்க. கரெக்ட். ஷிங்கிங் மிடில் கிளாஸ், ஷிங்கிங் எக்கானமி அப்படிங்கிறது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. கரெக்ட். ஸோ அது வந்து இது வந்து அதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். See, combination of several factors. First வந்து inflation, high inflation. Next வந்து high GST rate. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே போய் ஹிட் ஆகுது அப்படின்னா உங்கள்கிட்ட சர்ப்ளஸ் மணி. அதனால தான் இந்த அர்பன் பாப்புலேஷன்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அண்டு போஸ்ட்போன் பண்ணுறாங்க அவங்க ஸ்பெண்டிங் இதை. ஸோ ஏன்னா அவங்களுடைய தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அப்பர் டு லோவர் டு புவர் கிளாஸ் அப்படின்னு மாறிட்டே போயிட்டுருக்கு. ஆனியர்னா முழம் சறுக்குதுமாங்கல்ல, அந்த மாதிரி நடந்துட்டு அது மாதிரி நடந்துட்டு இருக்கனாலையும் நான் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த கன்சம்ஷன் வந்து இம்மீடியட்டாக இன்க்ரீஸ் ஆகாதுங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. இது எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே சரியாகிறதுக்கு? சரி, நான் 4 quarters நான் என்னுடைய கெஸ் ஒர்க்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்க்ளூடிங் ஆர்பிஐ வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி அதுக்கு வந்து பாரோயிங்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி ஈவன் கார்ப்பரேட் பாரோயிங் கூட பூஸ்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு ஃபினாமினலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி கவர்மெண்ட்டு பட் ஆல்சோ பீப்புளுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி. ஓகே. ஜிஎஸ்டியில் வந்து அண்ட் ரேஷனலைசேஷன் அண்ட் ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அது இருந்தால் தான் இந்த பண்ண 1 lakh crore பெனிஃபிட் வந்து ரியலாகவே போய் சிங்கின் ஆகும். இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு போய் சிங்கின் ஆகும். அவங்களுக்கு அது ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. அது மட்டும் இல்லை, ஜிஎஸ்டி மட்டும் இல்லை. ஒன் மோர் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து கவர்மெண்ட் இம்மீடியட்டாக கூட பண்ணலாம். ஜிஎஸ்டி கவுன்சிலுக்காக வெயிட் கூட பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் வந்து இன்னைக்கு வந்து 140 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 140 கோடி மக்களுக்கும் போய் சென்று சேரும்ல. நாட் ஓன்லி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் அண்ட் அத்தனை பேரும் பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ தி பீப்புள் மட்டும் இல்லை, தென் வந்து ரைட் அக்ராஸ் த என்டையர் இந்தியா வந்து பெனிஃபிட் அடைவாங்க. 60% டேக்ஸ் இருக்குது. அண்டு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னால என்ன பண்ண முடியுமோ அது செஞ்சாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா தென் நேச்சுரலி த என்டையர் இந்தியா வில் பி பெனிஃபிட்டட்ல. எதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? ஓகே. சரி, இவங்க ஒரு 10% பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலைன்னா கூட அந்த 10% 6 ரூபா கிட்ட குறையுமே.
இப்போ 4 quarters ஆகுங்கிறீங்க இதெல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு. அப்போ அந்த 4 quarters வரைக்கும் ஷேர் மார்க்கெட் இப்படி தான் இருக்குன்னு எடுத்துக்கணுமா? அதுதான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இஸ் அன்சர்டன். நம்ம வந்து ஏன் இந்த 1 lakh பெனிஃபிட் வந்து இதுக்கு நம்ம டேக்ஸ் பேயருக்கு கொடுத்தாங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஆன்சர், இந்தியாவோட ஆன்சர் டு த ட்ரம்ப் அப்படின்னு சொன்னோம். அது வந்து ரியலாகவே ஆகணும் அப்படின்னா அதர் ஆஸ்பெக்ட்ஸும் சேர்ந்து வரணும். வந்தால் தான் வந்து வி கேன் சி த ஷேர் மார்க்கெட்டை பவுன்ஸ் பேக் பண்ணி வரும். இல்லாட்ட வந்து இந்த 4 quartersங்கிறது பேட் குவார்ட்டர்ஸாக தான் இருக்கும் நமக்கு. ஓகே அப்படி நம்ம எஸ்பிஐடைய ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். டோட்டல் டெபாசிட் வந்து 52,29,384 கோடியாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட்வான்சஸ் 40,67,752 கோடி, அதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு 13-14% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நோ டவுட்டு அந்த ஏரியாவில் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஆனால் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் க்ரோயிங் பாருங்கள். ஓகே, டெபாசிட்டுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால டெபாசிட் க்ரோ ஆகிடுது. ஏன்னா அவங்க லெண்டிங் பண்ணி ஆகணும், அதனால பண்ணுறாங்க. சரி, இப்போ சிடி ரேஷியோ பார்க்குறோம். தட் இஸ் டெபாசிட் டு அட்வான்சஸ் ரேஷியோ. அது பார்த்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஆர்பிஐ என்ன சொன்னாங்க, 75%குள்ளே வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 77.78 வரைக்கும் போயிருக்காங்க. ஓகே, சரி, நார்மலி ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா 69, 68 அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அண்டு வந்து இப்போ வந்து அதை வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய் ஃபஸ்ட்டு 75.26 இருந்தது லாஸ்ட் இயர் 3rd quarter. அது வந்து 76.91 ஆச்சு போன குவார்ட்டரில். இந்த குவார்ட்டரில் 77.78 ஆகிடுது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தெர் இஸ் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க லென் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்லும். ஒன் மோர் திங், இந்த அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ரிசல்ட்ஸில் முக்கியமாக பார்க்கணும். இந்த இது இவங்க வந்து ஃபாரினில் அட்வான்சஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகே, இந்த தடவை பார்த்தீங்கன்னா 6,11,334 கோடி ஓகே வந்து ஃபாரினில் அட்வான்சஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா எஸ்பிஐ மூலமாக நீங்கள் போய் சிங்கப்பூர்லேயோ இல்லாட்ட மலேசியாலேயோ இல்லாட்ட அமெரிக்காலேயோ போய் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும். ஓகே, அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது க்ரோயிங் வந்து ட்ரெமெண்டஸாக. அதில் டோட்டல் அட்வான்சஸில் பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. ஓகே, ஆஃப்டர் 40 lakhs நீங்கள் 6 lakhs 11 lakhs 6 lakhs and 11,000 crores கொடுத்துருக்கீங்க. அது வந்து 15% ஆஃப் டோட்டல் அட்வான்சஸ். ஓகே, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 41,446 கோடியாக இருக்குது, குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது குறையல, ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணோன்னா குறைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் போராக தான் இருக்குது. ஆமாம், அது வந்து நெட் ப்ராஃபிட் அப்படி தான் இருக்குது. வேறு எந்த பேராமீட்டர்ஸை பார்த்தாலும் அது டிக்ளைன் தான் ஆயிருக்கு. எக்ஸப்ட் இந்த ப்ரொவிஷனிங் வந்து ஸ்லைட்டாக பெட்டர் பண்ணியிருக்காங்க. அண்டு யூனோ தி கிரெடிட் காஸ்ட் அது வந்து ஒரு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு அதை தவிர பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இது பாருங்கள், இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்னென்னா தி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ சிஆர்ஏஆர்னு கொடுத்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா 13.03 இருக்குது. ஆனால் கேபிட்டல் அடிக்வசி எவ்வளோ மெயின்டைன் பண்ணோன்னா அது வந்து மினிமம் வந்து 12.1 மெயின் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கெலாம் 11.5 தான். ஓகே, பட் எஸ்பிஐ பீங் அ லார்ஜ் பேங்க்னால இவங்களோட கேபிட்டல் அடிக்வசி வந்து ஆர்பிஐ டைரக்ஷன் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 0.6% வந்து இவங்க ஜாஸ்தி மெயின்டைன் பண்ணோம். அதனால இட் இஸ் 12.1. ஓகே, அதுக்கு மேலே ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் தான் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்ரிக், நம்ம பார்க்க வேண்டியது மெட்ரிக் அது. அப்புறம் இன்னொரு திங் வந்து ஜிஎன்பிஏ குறைஞ்சிருக்கு, பட் என்என்பிஏ வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ எஸ்பிஐக்கு பார்த்தோம்னா 84,360 crores. தட் இஸ் அப்சல்யூட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் குறைஞ்சிருக்கு, 3.01 இருக்குது. காசா ரேஷியோவும் குறைஞ்சிருக்கு, 35.72 குறைஞ்சிருக்கு. ரைட். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 11,041 கோடியாக குறைஞ்சிருக்கு. ரைட். ப்ரொவிஷன்ஸ் குறைஞ்சிருக்கு 1,806 கோடியாக, அது நல்ல விஷயம். கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்கு. ரைட். நெட் ப்ராஃபிட் 16,891 கோடியாக குறைஞ்சிருச்சு. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 55.13 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட். அந்த காஸ்ட் டு இன்கம் வந்து எவ்வளோ ஒரு 100 ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து நியர்லி அபவுட் 55 rupees 55.13 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 48 இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த இது.
ஸோ அது வந்து டியூ டு ஏன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இப்போ பென்ஷன் ஃபண்ட்ஸ்லாம் ஏன்னோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்தனால இந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் கண்டினியூஸ் அப்கிரேடேஷன் ஆஃப் டெக்னாலஜி அதெல்லாம் வேறு இருக்குது, அதுக்கு வேறு அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகும். ஸோ அந்த காஸ்ட்டும் அதில் ஆட் ஆகிடும் இந்த இதில். அண்ட் கிரெடிட் காஸ்ட்டு 0.24 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் டெபாசிட் பார்த்தோம்னா 5.07 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட். அதனால தான் அவங்களுடைய இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினு குறையிறதுக்கு காரணம் அதுதான் மெயினாக. ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஏன்னா அப்போ தான் டெபாசிட் வரும் அப்படின்னா. ஏன்னா அது பெரிய காம்படிஷன் அவங்க நிறைய பேங்க்ஸ் இருக்கிறனால. ஏன்னா எக்கானமியில் வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் மணி அண்டு ஏன்னா ஒரு $70 billion இந்தியாவிலேருந்து வெளியே போயிடுச்சு. அப்போ $70 billion ஈக்குவலாக நீ ரூபா வந்து எல்லா பேங்க்ஸ்லேருந்து திருப்பியும் ஆர்பிஐக்கு போயிடும் அது. ஸோ அதனால் உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆஃப் மணி இருக்கிறனால வச்சுருக்கவங்கள அட்ராக்ட் பண்ணாதான் ஹையர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து இப்போ பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதனால இவங்களுடைய காஸ்ட்டு இவங்களுடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த காஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் பாருங்கள், அந்த இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆஸ் அ ரிசல்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் டவுன் ஆகிடும். இதனால் ப்ரைஸ் டு புக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். 1.8 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கரெக்ட். அட் திஸ் ப்ரைஸ் அட் ₹760 இன்றைக்கி கோட் ஆகிட்டுருக்கு. இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ். இதுக்கு மேலே நம்ம வந்து இதுக்கு ரேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வேல்யூ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து இந்த ப்ரைஸ் டு புக்கு தான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணோம் வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத. அண்ட் ROI ரிட்டர்ன் ஆன் அசட் பார்த்தோம்னா 1.17 இருந்து 1.04 குறைஞ்சிருக்கு. ரைட். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 21.46 இருந்தது, அப்படியே மெயின்டைன் ஆகுது. ரைட். ஸோ ஓவரால் SBI ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது மித்த பேங்க்ஸ் மாதிரி தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. IDFC ஃபஸ்ட்டு பேங்க்கோட இது பாருங்கள், ரிசல்ட்ஸ் அதே மாதிரி தான். அண்டு இவங்களும் அதே மாதிரி தான், லார்ஜஸ்ட் பேங்க்கு இவங்களும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சில பேராமீட்டர்ஸில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் தான் குறைஞ்சி தான் இருக்குது. இதுதான் சிம்டம். ஏன் நீங்கள் 1 lakhக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரெடி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை அப்படின்னா இதுதான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பேட் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறனால அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா தென் வந்து பீப்புளுக்கு ஏதாவது சலுகை பண்ணி ஆகணும். அதனால தான் கவர்மெண்ட் இஸ் கம்மிங் ஃபார்வர்டு, இந்த மாதிரி 1 lakh கொடுப்போம் அப்படின்ட்டு. இதோடு நிற்காமல் மித்ததும் சேர்த்து பண்ணால் மேபி இது அரெஸ்ட்டை வந்து வித்தின் 2 quartersக்குள்ளே தடுத்து நிறுத்த முடியும். அப்புறமேலே we can பார்க்கலாம், ஸ்மாலாக ஸ்லோவாக சிம்டம்ஸ் தெரியும் க்ரோத்துக்கு. ஓகே, இதோட வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான். சஜஷனோ ஒரு பைசா கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.